ஓகே கைஸ், கிட்ட பவுடர் கொஞ்சம் ஓவராக போட்டோமோ இல்லை, லைட்டாக தான் இருக்குது. சரி போவோம். என்ன பண்ணுறது, ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிடணும். செம்மையாக இருந்துச்சு. காலையில் போயிட்டு யானையெல்லாம் பார்த்தோம். யானையில் விநாயகர் ஆசீர்வாதம் பண்ணி விட்டார் போனோடனே. ரொம்ப நல்லது கைஸ். ஆட்டோ எடுக்க போகிறோம். ஓகே, மகேந்திரன் வரேன்னா அவன் டேரெக்டாக அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்குவார். நம்ம சக ஊழியர் எல்லாம் எடுத்தாச்சுல்ல, எல்லாமே எடுத்தாச்சு. ட்ரெஸ்ஸு மட்டும்தான் இங்கே இருக்குது. ஓகே, கூட்டு செக் பண்ணிட்டோம். பாய் 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 பாய். யாரையும் நான் ரிசப்ஷனில் நம்ம சாவி எடுத்துகிட்டு போயிடுவோம். நம்ம ஆட்டோ நம்ம தான் ஓட்டிட்டு போகணும். பவுட்ரு ஆட்டோவில் தண்ணி இருந்துச்சு. மௌனகுரு தண்ணீர் இருக்குது. மௌனகுரு தண்ணீர் வச்சுக்கோ. தண்ணீர் இல்லையான்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம ஆட்டோவிலே தண்ணீர் இருக்குது. ஓகே, கிளம்புவோம். இன்னைக்கு ஹோட்டல் ஆரியாஸ் வந்துட்டோம். இன்னைக்கு டக்குன்னு சாப்பிட்டு உள்ள எக்ஸ்போவில் போய் ஓப்பன் பண்ணணும். மணி வேறு 10 ஆகி போச்சு. பொங்கல் ஒரு உளுந்த வடை ஆர்டர். ஆரியாஸ் வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில் லைட்டாக கிளஞ்சரன்ஸ், அதனால் வேறு இடம் வாங்கி கேட்டிருக்கேன். ஹோட்டல் ஆரியாஸில் சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம தான் ஹாலுக்குள்ள என்ட்ரி ஆக வேண்டியதான். அதான் வேலை. முன்னாடி ஹால் தெரியுதா? டிக்கெட் ராஜா நாங்கள் வேலையில் நான் பட்டதாரி தொட்டு பார்த்தா வண்டியை பார்க்கிங்கில் போட்டாச்சு. புஷ்பராஜ் மாதிரி வந்து இறங்குவோம் ஆஃபீஸுக்கு. நாங்கள் எல்லாம் காரில் வந்து இறங்கணும், நம்ம கெத்தாக ஆட்டோவில் வந்து இறங்குவோம். புஷ்பராஜ் புஷ்பராஜ். வாங்க, இன்னைக்கு ஏதாச்சும் முடிஞ்சால் வேர்க்குது. உள்ளே போனால் ஏசி தான். ஏசியில் உட்காந்துக்கிட்டா வேர்க்காது. ஐயோ, என்ன ஃபேன். இன்னைக்கு முடிஞ்சா அவன் சுற்றி உங்களுக்கு டைனிங் டேபிளாக இருக்குது. டைனிங் டேபிள் முடிஞ்சுதான் இன்றைக்கி சுற்றி இன்ட்ரெஸ்ட் வரும் மாட்டோம். நான் என்கொயரியெல்லாம் எப்படின்னா பரவாயில்லையா? என்னதுங்க என்கொயரியெல்லாம் பரவாயில்லையா? ஓரளவுக்கு பரவாயில்ல. அங்கே கொடிசியாவில் போட்டிருந்தீங்களா? கொடிசியாவில் போடல. அப்போ நாங்கள் ஸ்டார்ட்டே பண்ணலைங்க. ஆரம்பிச்சு 3 வருஷம். சரி சரி. அங்கே பயங்கரமான என்கொயரன்ஸ். ஆமாம், இங்கே பெருசாக இல்லை. ஆகிற மாதிரி தான் என்கொயரிஸே வரும். இருக்கிறவங்க அந்த வேணுங்கிறவங்க தான் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். அப்படியே போதும் பார்ப்போம். இன்றைக்கி நினச்சி ஏதாச்சும் தான் எதிர்பார்த்தேன். சிங்கம் வந்துருச்சு. அதனால இப்போ பிரச்சனை இல்லை. நம்ம ஜாலியாக சுற்றலாம். நேற்று நம்ம மாட்டிவிட்டாங்க. சிங்கம், செம்பட்டி சிங்கம். இதுதான் செம்பட்டி சிங்கம். மகேந்திரன் பார்த்துங்க. எவ்வளோ தான் செம்பட்டி சிங்கம். மகேந்திரா வந்து வேலை சொல்லிக்கிட்டே இருக்கு. ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ ஸ்டாண்டே தூக்கி அங்கே வைக்க அப்படிங்கிற. இப்போ அங்கே வச்சா அது பப்ளிக் இதை அவங்க வந்து பார்த்தாங்கன்னா எடுத்து விட்டுருவாங்க. எக்ஸ்போ நம்ம கொடுத்துருக்க ஸ்டாண்டில் தான் போடணும். ஆனால் நம்ம ஏரியாவே நம்ம இந்த மாதிரி போட்டால் ஒத்துக்குவோம். முடிஞ்சளவு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுமா?
பண்ணணும் தான் மகேந்திரா. திட்டு வாங்கி வர்றவங்க பொட்டன்ஷியல் கஸ்டமர் வர்றாங்க. அவன் பக்கத்தில் ஏடிஆர் சரி வா வைப்போம் என்ன இருந்தது. நீ வந்துட்டியல்ல நிறைய மாற்றலாமா, நான் கூட தனியாக இருந்தால் பயமாக இருக்கும். மகேந்திரா வந்துட்டார்ல இங்கே வேணாலும் ஏடிஆர் சார்லேயே கூட ரொம்ப யோசிச்சு வந்தேன். ஹைட்டு பற்ற மாட்டேங்குது. ஹைட்டு பற்ற மாட்டேங்குதா? நீங்கள் லாக் பண்ணிடு. அதை பிடிச்சிக்க எப்படி நான் லாக் பண்ணுறேன். பாருங்க அங்கே வந்து நம்ம ஸ்டாண்டை மகேந்திரா வச்சுட்டு வந்துட்டேன். பக்கத்தில் தான் ஏடிஎம் இருக்கிறாங்க. எங்க ஆமாம் இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் நிறைய கூட்டம் வந்து அதிகமாக வந்திருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. பயங்கரமான ஒரு சம்பவத்தை அரங்கேற்றிட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே கொண்டு போய் நம்ம ஃப்ளெக்ஸை வச்சு விட்டோம். என்ன போகுதுன்னு தெரியல, பார்த்துக்குவோம். அது நம்ம தலைவரை நானே அதனால் வச்சாச்சு. காய்ஸ் லஞ்சு வந்து மாற்றி சாப்பிட போனால் பிரியாணி 120 ரூபா ஒருத்தர் இல்லை. நீரா போனோம் பொள்ளாச்சி தென்னை மரத்துலேருந்து இருக்கிற செமையாக இருந்துச்சு. நீரா போனோம் இதை வந்து நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணணும். செமையாக இருந்துச்சு. இப்போதான் ஃபஸ்ட்டு சேல்ஸ். வெல்கம் டு ஆதி சோலார். நாங்கள் ஆதி சோலாரு. இப்போ எங்கள் கம்பெனி பார்த்தீங்கன்னா சோலார் ட்ரையர், ஃபென்சிங், பவர் பிளான்ட்டு, அப்புறம் சோலார் பம்பு பண்ணுறோம். ட்ரையர் பார்த்தீங்கன்னா சப்சிடி ஸ்கீமில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. சப்சிடியில் பண்ணால் 400 சதுரடியிலேருந்து 600 சதுரடி 1000 சதுரடி வரைக்கும் பண்ணணும் மினிமம். ஃபார்ம் லேண்ட் இருக்கணும். 50% வரைக்கும் சப்சிடி. அடுத்து ஃபென்சிங்க்கு அதே தான். பெர் மீட்டர் வந்து 380 ரூபா வருங்க. இது ஃபென்ஸ் விலங்குகள்லாம் உள்ளே வராமல் தடுக்கிறதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவர் பிளான்ட் வந்து 70,000 வரைக்கும் 78,000 வரைக்கும் மானியம் இருக்குங்க. வீட்டு பிபிபியில் ரெடியூஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி வணக்கம். நான் முடிச்சாச்சு. ஓகே எக்ஸ்போ வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. டயர்டாக இருக்குது. அப்புறம் வந்து மகேந்திரா டீ வாங்கிட்டு இருக்கிறான். இஞ்சி டீயா மல்லி டீயா? இன்னைக்கு கோனார் கடையில் தோசை சாப்பிட போகிறோம். மதுரை வர்றோம், கோனார் சாப்பிட்றோம், போகும்போது மீனாட்சி அம்மனை கும்பிட்றோம், வாழ்க்கையை உருப்புறோம். செம்ம டயர்டாக மகேந்திரா முடிச்சிட்டோம். பொஸ்ட்டு நான் மகேந்திரா தைலம் வாங்க போனேன். எனக்கு ஐஸ் பேக்கை பார்த்து நம்ம ஐஸ் வைக்கலாம் கை காலுக்கு அப்படின்ட்டு 200 ரூபா கொடுத்து வாங்கி போட்டேன். தைலம் நம்மளால உயிர் வாழ முடியாது. தைலம் ஒன்று தான் நம்ம உயிரை காப்பாற்றுறது. இதே மைண்டு ஒரே குடைச்சலாக இருக்குது. அதை பார்த்தோன்னே இந்தாங்கன்னு கவரில் போட்டு கொடுத்துட்டேன் மகேந்திரா 200 ரூபா அப்படின்ட்டு. சரி அப்புறம் என்ன பண்ணுறது, வாங்கிட்டோமே அப்படின்ட்டு வாங்கிட்டேன். சரி அவ்வளோதான், ரூமுக்கு போக போகிறோம். இன்றைக்கி நைட்டு கோனார் கடையில் சாப்பிட போகிறோம். கோனார் கடை. ஏன்பா பேண்ட் டைட்டாக இருக்கு மகேந்திரா. இது போட்டுக்க லைட் ஃப்ளாஷ். இந்த ஃபோனில் போட்டுக்க மகேந்திரா. ஐயோ கண்ணாடி வச்சு ஃபோனில் போட்டுக்க தெரியலண்ணா. சூப்பராக தெரியல. முன்னாடியே விட்டு போனால் ரைட்டு. இப்போ ரூமுக்கு போக போகிறோம். நம்ம ரூமுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு கேமராமேன் மகேந்திரன் தான். ரொம்ப நன்றி மகேந்திரா. எனக்கு ஒரு கேமராமேன் வந்தது எனக்கே வியப்பாக தான் இருக்குது. சார் எவ்வளோ பெரிய ஆள். நான் அப்புறம் அவர் கேமராமேன் என்ன பண்ணுறது. இந்த யூடியூப் ப்ராப்ளம் ஆயிட போகிறோம் அப்படின்னு நினைப்போம். ஐயோ அப்படியே நம்ம டிரைவிங் ஸ்கில்லாம் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் போட்டுக்கணும். வண்டி விட்டுறோம். நாங்கள் தான் ப்ளூ சட்டர் டிரைவர், எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர். நல்லா தெரியும் நம்ம அடிச்சா மழை வேற பெய்ய போகுது. மழை பெய்யுது. மேப் போட மகேந்திரா. சூப்பரோ ஹோட்டல். கேமராவில் பார்த்துட்டு இருக்கேன்டா. மறுபடியும் அதே ரூம் வந்துட்டு செக் அவுட் பண்ணாமல் போனாலே 200 ரூபா அதிகமாக சார்ஜ் பண்ணிட்டேன். வேற திட்டுறேன்.
மகேந்திரா நீங்க எல்லாம் தனியா விட்டு போயிட்டீங்கன்னா இது வரைக்கும் மதுரைக்கே இந்த மாதிரி வந்து ரூம் போட்டது இல்ல. இதே 1400 ரூபாய்க்கு அழகா மாடுதாவணி போனா 3 ஸ்டார் ஹோட்டல். மாடுதாவணி எங்க இருக்கு? நம்ம இருக்குது இங்க இருந்து 6 கிலோமீட்டர் ஆகுது. எனக்கு அதெல்லாம் அந்த அவசரம் தெரியாது. அங்க போய் எனக்கு எப்படி தெரியும்? அழகா விட்டோட ஹை கிளாஸா ரூம் போட்டுருக்காங்க. இதுதான் கைஸ் பாருங்களேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகி போச்சுதான். அதுக்கு என்ன பண்றது? இது ஒத்தே இல்லடா, 500 ரூபாய்க்கு விட்டுறடா இது. நான் வெளியே போனா 500-600 ரூபாய்க்கு திரும்ப பண்ணா வச்சுக்கலாம். 500-600 ரூபாய்க்கு போட்டுருக்கேன். ஏசி இருக்கு, அந்த ரூம்ல ஏசி இருந்துச்சா? 1000 ரூபாய்க்கு டபுளா பிரீமியமா எடுத்துக்கலாம். ஹீட்டர் இருக்கு, ஹீட்டர் இருக்குடா. ஏய் நீ இதுலயே ஹீட்டர் இருக்குல்ல, நீ இப்ப போடுற. நான் வந்து 5 வருஷம் போட்டுருக்கேன். இங்க அதான் கைஸ் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி, அதை ஒத்துக்கிறேன். நம்ம இது வரை வெளியே வந்தது இல்லை, அதனால முடிச்சு போக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கிறேன். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வச்சுக்கேன். நான் பெங்களூர்லயே போய் மடிவாள போனது ஜுவல்ஸ்க்கு 600 ரூபாய்க்கு இதே ரூம் தான் போனேன். இதே மாதிரி தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, உன்னை கேட்டுக்கிறவனே ஹெல்ப் பண்ணாலும் நீ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற மகேந்திரா. அதனால தான் உன்னை மேல் ரூம் போடுறப்போ உன்னை எந்த ஹோட்டல் நல்லா இருக்கும் எங்கே போடுறதுன்னு கேட்டு போட்டுக்கிறேன். இது ஒத்தா நினச்சிட்டு செக் பண்ண போதும். டோரை பாரு, கையில் பாரு. சரி கைஸ், இதான் நம்ம ரூமோட கண்டிஷன். இப்போ கோனார் மதுரை கோனார் கடைக்கு சாப்பிட போகிறோம். இப்படி சொல்லி போட்டேடா மகேந்திரா, மூஞ்சியே தொங்கி போச்சு. வர்றா கடையை இழந்து வச்சு ஒத்துன்னு சரி விட விட பரவாயில்ல. சரி ஒரு நாளைக்கு தான், நாளைக்கு நெக்ஸ்ட் டைம் வர்றப்போ நீ கூப்பிடுறேன். ஓகே கைஸ், சாப்பிட கிளம்பிட்டு போய் சாப்பிட போகிறோம். மாட்டுது அது என்ன கோனார் கடையில். பெரிய புள்ளிதான்ட்டு எனக்கு இவ்வளோ தெரியாது. பெட்ஷீட் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் மகேந்திரா. எனக்கு பெட்ஷீட்லாம் தரமாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பெட்ஷீட் நான்